சிம்பிளான முறையில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: புடலங்காய், சிறுபருப்பு, வெங்காயம், தோலை நல்லா சீவிட்டு குக்கரில் சிறுபருப்பு கழுவி போட்டுட்டா 3 விசில் வந்தோடனே இறக்கிடணும். பருப்பு வெந்துடும். வெந்துட்டோடனே அதே குக்கரில் சிறுபருப்பு வந்தவுடனே இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு அது தனியாக எடுத்து வச்சிடணும். காய் பொடிசாக அரிஞ்சு வச்சுட்டு வெங்காயமும் தக்காளியும் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம். அந்த குக்கரில் இந்த பருப்பு எடுத்துகிட்டு அதே குக்கரில் காய் போட்டு வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றணும். தண்ணி விட்டு திருப்பி குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 விசில் போதும். 2 விசில் இது மாதிரி வெந்துடும். வெந்தவுடனே இறக்கி வச்சுட்டு அதுலேயே அந்த பருப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலக்கி விட்டு எல்லாத்தையும் கலக்கிட்டு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வைங்க. அது கொஞ்சம் தண்ணி சுண்ட பிறகு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடணும். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அந்த காய் பாருங்கள் தண்ணி சுண்டிடுச்சா அதில் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். கூட்டு ரெடி. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான முறையில் இப்படி செய்யலாம். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாடு போட்டு கூட்டு வச்சுட்டு 2 அப்பளம், கொஞ்சம் காரக்குழம்பு இதை மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.